இங்கே ஊர் என்ட்ரன்ஸில் இங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம உங்கள் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சுல்ல, ஆமாம், அங்கே காப்பு கட்டி அங்கேருந்து தான் இங்கே பால்குடம் இங்கே கொண்டு வருவாங்க. இப்போ இந்த கோயிலில் தான் திருவிழா. இங்கே பால்குடத்துக்காண்டி கிரிக்கெட் நடத்தியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. நம்ம தள்ளி வரணும். தனியாக தான் இருக்குது இந்த கோயில் காட்டுக்குள்ளே. இது வந்து காட்னாச்சி கோயில், காட்னாச்சி அம்மன் கோயில் இது. இந்த கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இங்கே காம்பவுண்ட் சுவர்கிட்ட ஒட்டியே இங்கே பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. அதுக்கு அங்கிட்ட அப்படியே ஊரணி. இங்கே கிரவுண்டுக்கு அந்த கிரவுண்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இங்கே ரோட்டு ஓரத்துலேயே கோயில் இருக்குது, முனியா கோயில். இது வந்து சக்தி வாய்ந்த சாமி. இங்கே ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே நின்று இந்த இடத்துல சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த சாமி பேரில் தான் இந்த ஊரே இருக்குது, அதாவது சடையமுனீஸ்வரர் ஆலயம். இங்கே ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. இது வந்து கோயில் வீடு. இங்கே தான் அவங்க எல்லா ஜெயிச்ச கப்பு எல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சடையம்பட்டி அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் இருக்கோம். உங்கள் தான் கமிட்டி மெம்பர்ஸு பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் மேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. யார் பேருமே வரிசையாக சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்கள். சுரேஷ், ஸ்ரீகாந்த், சுரேஷ், சஞ்சய், நந்தகுமார், சுரேஷ், முருகன், சூர்யா. ஓகேண்ணா. அண்ணா, இப்போ நம்ம மேட்சோட ப்ரைஸ் பற்றி சொல்லிடுங்கண்ணா. 30,000 ஃபஸ்ட் ப்ரைஸு, ரெண்டாவது 25, தேர்ட் ப்ரைஸு 20, ஃபோர்த் ப்ரைஸு 17. ஓகேண்ணா. இப்போ எல்லா ப்ரைஸுக்கும் கப்பு உண்டு? அப்படிதான், கப்பு உண்டு. கப்பு வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பாலில் நான் நடக்க போகுது நம்ம டோர்னமெண்ட்? வெயிட் டென்னிஸ். வெயிட் டென்னிஸ். வெயிட் டென்னிஸ் வைக்க காரணம், வெயிட் டென்னிஸ்னால் கொஞ்சம் பெரிய மேட்ச்சுக்கு இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்குங்கிற ஒரு பிளான். ஓகேண்ணா. ஓவர்லாம் எப்படிண்ணா, எப்படி கொடுக்க போகுது? 10 ஓவர் மேட்ச் நடத்துகிற மாதிரி பிளான். 10 ஓவர் மேட்ச். பவர் பிளே? 3 ஓவர் பவர் பிளே. சரிண்ணா. இப்போ மொத்தம் எத்தனை டீம்ண்ணா நம்ம டோர்னமெண்ட்டுக்கு? 24 டீம். 24 டீமு. அதாவது எத்தனை நாள் நடக்க போகுது? அது 24 டீமு. ஒரு நாளைக்கு 8 டீமு. 8ல் 1, 24 டீம். 3 நாள் போல், லாஸ்ட் நாள் ஃபைனல் மட்டும். 4 நாள் மொத்தம். கடைசி நாள் வந்து ப்ரைஸ் ஃபைனல் மட்டும். ஓகேண்ணா. இப்போ அதாவது நம்ம டோர்னமெண்ட் ஒரு பால் மட்டும் ஒரு ஊர் வச்சுருந்தீங்க. 2 பால் வந்து செட்டிங் வச்சுருந்தீங்க. அந்த ஒரு ஊர் வச்ச காரணம்? அதை சுற்றி எல்லா பக்கத்தில் இருக்க டீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஊர் மேட்ச் தான் அதிகமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. செட்டிங் மேட்ச் எல்லா மேட்சுமே செட்டிங்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஊருக்கு கண்டிப்பாக ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக அதனால் அந்த ஒரு பால் மட்டும் ஒரு ஊர் எடுத்துருக்கோம். சரி, ஓகேண்ணா. சூப்பர். ஆனால் இப்போ எத்தனை ஆண்டு நடத்துறீங்க நம்ம டோர்னமெண்ட்? 17வது வருஷம். 17வது வருஷம். இப்போ கோப்பை வந்து ஆமாம் வச்சுருந்தீங்க. சோழ கோப்பை வந்து 5வது வருஷம். அது 5வது வருஷம். அது அப்போ இது வச்சுருக்கீங்களாண்ணா? இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க ப்ரைஸு? அவங்க இதுக்கு முன்னாடி வந்து தொடர்ச்சியாக ஒரு ட்ரிப்பு கேசிசி 2 வருஷம் எடுத்தாங்க. 2 வருஷம். திருப்பி 3வது வருஷம் அவங்க எடுக்க முடியல, கிளவையில் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 2 வருஷம் கேசிசி எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் அவங்க என்ட்ரி கொடுக்கல. என்ட்ரி பண்ணல. ஓகேண்ணா. ஆனால் உங்கள் டீம் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்படியே உங்கள் டீம் நேம் சொல்லிடுங்க.
எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் ரோஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ரெட் ரோஸ்னு வந்துச்சு. இப்போ வந்து 30,000 வச்சுருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நடத்தல ப்ரைஸ் அமௌண்ட்டு எவ்வளோண்ணா வச்சிங்க? இப்போ மேட்ச் நடத்தல 1001 வச்சுருந்தீங்க. அது எப்போண்ணா வச்சு? அது ஒரு 17-18 வருஷம் இருக்கும். 17-18 வருஷம் இருக்கும். இப்போ எல்லா மேட்சுமே நீங்கள் ஒரு பிளேயர்ஸ் வச்சு தான் விளாடுறீங்க. அது என்ன காரணம்னா? நம்ம உள்ளூரில் இருக்க பிளேயர்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து உருவாக்கணும். வெளி டீமை வந்து நம்ம வெளி பிளேயர்ஸை கூப்பிட்டு விளாண்டா அது வந்து உள்ளூரில் இருக்க பசங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு 5 பேரோ 6 பேரோ மட்டும்தான் விளாட்ற மாதிரியே வரும். அப்புறம் மற்றெல்லாம் வெளியில் சேர்க்கணும். இது நம்ம ஊரில் இருந்து நம்ம பிளேயர்ஸை உருவாக்கணும். நம்ம ஓன் டீமாக விளாண்டா மட்டும்தான் அந்த பிளேயர் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி இப்போ இந்த புதுசு அந்த பவுலர்கள்லாம் இப்போ உருவாக்கியிருக்கோம். இவங்கெல்லாம் இப்போ தான் அடுத்தடுத்து உருவாக்கி வரோம். இவங்களை பார்த்து இதுக்கு அடுத்து இருக்க சின்ன செட்டுகள் இவங்கெல்லாம் அப்படியே அந்த நம்ம ஒரு ஊர்லேயே விளாண்டு வந்தால் அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். அதனால ஒரு ஊரை வந்து நம்ம டீமை ஃபார்ம் பண்ணுறக்காக இந்த ஒரு ஊர் மேட்ச் வைக்கிறோம். சூப்பர். இப்போ மறக்க முடியாத ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு சொல்லுவீங்கண்ணா. இப்போ மறக்க முடியாத மேட்ச் லாஸ் பண்ணியிருப்போம்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த மேட்ச் கீழக்கோட்டை மேட்ச்சில் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரன்னு கொடுத்து 4 விக்கெட் எடுத்து மாப்பிள்ள செமியில் வந்து என்றாரு குமாருங்கிறவர் இப்போ சிங்கப்பூரில் இருக்காப்புல. அவர் 6 பால் ஒரு ரன் அடிக்கணும் 6 பால் டாட். ஆமாம் நம்ம ஊரில் தான் 4 விக்கெட் எடுத்துருக்கு. ஆமாம் அந்த மேட்ச் செமி என்றா இருந்தீங்க இல்லைன்னா? செமி என்றான அந்த மேட்ச். ஆமாம் ஓகே. ஆமாம் அது மறக்க முடியாத மேட்ச்சு. ஆனால் நீங்கள் விளாண்ட டோர்னமெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டோர்னமெண்ட்னா எதுனா சொல்லுவீங்க? கன்றமணிக்கம் டோர்னமெண்ட் சின்ன டோர்னமெண்ட் தான். 10,000 ரூபா மேட்ச்சு. ஆனால் அது கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சது. நல்ல ஒரு திருப்தியான ஒரு விளாண்டது அது. இல்லை உங்கள் பெஸ்ட்டு பிளேயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஃபேவரட் பிளேயர், அவங்க அப்படி யாராவது இருக்கு? அப்படி யாரும் இல்லை. எல்லாரும் விளாடுவாங்க, ஊருக்கு போவாங்க, விளாடுவாங்க, ஊருக்கு போவாங்க, அப்படி தான் இருக்குது. இப்போ நிறையா பேர் இப்போ இங்கே இல்லை வெளிநாட்டில் நெருக்கி 30 பேருக்கு சிங்கப்பூரில் இருக்கா. அதான் விளாட்ற பிளேயர்ஸே ஒரு 15-20 பேர் சிங்கப்பூரில் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம மேட்ச் நடத்துறது எதை முன்னிட்டுனா? இப்போ காட்னாசி பொங்கல் பால் சிறப்பை முன்னிட்டு சடமுனீஸ்வரர் பால் சிறப்பை முன்னிட்டோம். இதனால தொடர்ச்சி நடத்திட்டே வரோம். இப்போ வருஷம் ஓகே. எலெக்ஷனால தான் பிரச்சனையாக இருக்குது. மற்ற இல்லாட்டி எல்லா வருஷமும் தொடர்ச்சி நடத்திட்டே வரோம். சரி ஓகேண்ணா. ரொம்ப சூப்பர்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் நம்மளை வீடியோ எடுக்க கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே மேட்ச் பார்ப்போம். அப்படியே மேட்ச் எல்லா மேட்சுமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். இதை நீ சொல்லியிருந்தா அதிர்க்க மாட்டேன். ஏய் ஏன்டா அதுக்குள்ள போடுற? இப்போ நீங்கள் விக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பேட்டிங் எண்டு, அந்த எண்டு தான் பவுலிங் எண்டு. அதாவது ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து விக்கெட் கொஞ்சம் பின்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி இறக்கி வச்சுருக்காங்க. நம்ம இது வந்து லாஸ்ட் நாளில் தான் எடுக்கிறோம். அப்படியே அவுட்ஃபீல்டு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டு ஒரு 65 மீட்ரு இருக்கும். அப்படியே மிட் விக்கெட்டு ஸ்கொயரு எல்லாமே 65-70 மீட்டருக்குள்ளே இருக்கும். அப்படியே ஃபைன் லெக்கு கீப்பருக்கு பின்னாடி. இங்கிட்டலாம் 60 மீட்ரு இருக்கும் ஆஃப் ஃபுல்லாக. இங்கே பாயிண்ட்டு, கவர்ஸு, லாங் ஆஃபு, அவுட்ஃபீல்டாக நல்லாயிருக்கு. அப்படியே மேட்சஸ் பார்ப்போம். ஆனால் இங்கே விக்கெட் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. லாங் விக்கெட்டாக தான் வச்சுருக்காங்க. அடுத்து அவர்களுக்கு முன்னாடி வருது கவனிக்கப்படுகிறது. கையை இடுப்பு கௌரவிக்கப்படுகிறது. முருகேசன் எவரம் மணி போர்த்தி விடுப்பா. கைதுமா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் பர்மிஷன் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஒரு சித்தப்பு வந்து இந்த 4 நாட்களும் எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்த எங்கள் கொட்டையூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை விருது கௌரவிக்கப்படுகிறது. 2 பொன்னாடை விருது கௌரவிக்கப்படுகிறது. சாமி
சிறந்த முறையில் அம்பேர் பணி செய்து கொண்டு அம்பேர் பணி செய்த அடைக்கலம் வணக்கம்